வணக்கம். மோதும் வேட்பாளர்கள் கணிக்கும் வாக்காளர்கள் நிகழ்ச்சிக்காக பெருமகிழ்ச்சியோடு உங்களை இன்று நான் வரவேற்பது சேலம் மாவட்டம் மேட்டூர் தொகுதியிலிருந்து MIT பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்திலிருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வேட்பாளர்களுக்கும் வணக்கம். இந்த மோதும் வேட்பாளர்கள் கணிக்கும் வாக்காளர்கள் நிகழ்ச்சியின் நோக்கம் மக்களாகிய நாம், வாக்காளர்களாகிய நாம் நமது சட்டமன்ற உறுப்பினரை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக உதாரண தொகுதிகளாக ஒரு 10 தொகுதிகளுக்குள் நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதில் ஒன்றாக இந்த மேட்டூர் தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டதில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இங்கே வெள்ளமென திரண்டு வந்திருக்கிறீர்கள் பொதுமக்கள். இந்த இனிய இரவு வேளையில் சூடான பல கேள்விகளோடு காத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம். எந்த கேள்வியாயினும் கேட்கட்டும், நாங்கள் பதில் சொல்ல தயார் என்று வந்து அமர்ந்திருக்கும் வேட்பாளர்கள் பாராட்டுக்குரியவர்கள். உங்கள் கரவொலிகளால் அந்த பாராட்டுகளை அவர்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். வந்திருக்கும் வேட்பாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுகள், வாழ்த்துகள், நன்றியும் கூட. வேட்பாளர்களை நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன். முதலில் அமர்ந்திருப்பவர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் திரு ராஜா கவுண்டர். இரண்டாவதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு GK மணி அவர்கள். மூன்றாவதாக சுயேட்சை வேட்பாளர், தன்னை தேர்தல் மன்னன் என்று அழைக்க சொன்னார், பத்மராஜன் அவர்கள். நான்காவதாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வேட்பாளர் மக்கள் தேமுதிகவின் சார்பில் SR பார்த்திபன் அவர்கள். ஐந்தாவதாக அமர்ந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திரு வெங்கடாச்சலம் அவர்கள். இவங்க எல்லாருக்கும் முதல்ல ஆளுக்கு 1 நிமிடம் அவகாசம். இவர்களை நாம் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஐயா, முதல்ல நீங்க உங்களை ஏன் நாங்க தேர்ந்தெடுக்கணும்? மேட்டூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் பலவிதமான குறைபாடுகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி. மேட்டூர் சட்டமன்ற தொகுதி கடந்த காலங்களில் ஒரு தொழில் வளமான ஒரு தொகுதியாக இருந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த தொழில் நகரமே இன்னைக்கு பாலாகி சீரழிந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் இந்த சட்டமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி வாய்ப்பு பெற்று சென்றால் மீண்டும் இந்த சட்டமன்ற தொகுதியை முன்னுக்கு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த தொகுதியிலே களமிறங்கியிருக்கிறது. மகிழ்ச்சி. ஐயா, இந்த தொகுதியின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும், மக்களுக்கு அர்ப்பணிப்போடு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேர்தல் களமிறங்கியிருக்கிறேன். குறிப்பாக இந்த தொகுதியில் எல்லா தரப்பு மக்களும் தரமான கல்வி பெற வேண்டும். படித்த பிறகு அவர்களுக்கு திறன் சார்ந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வேலை வாய்ப்பினை உருவாக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் முதல் தொழிலாக இருக்கிற விவசாயம் செழிக்க வேண்டும். வறுமை இல்லாமல் மக்கள் வாழ வேண்டும். ஒட்டுமொத்தமாக மக்களின் தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு பணியாற்றுவதற்காகத்தான் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று தேர்தலிலே களமிறங்கியிருக்கிறேன். திரு பத்மராஜ், தோல்வியில் சாதனை புரிய வேண்டும் என்பதற்காக நிற்கிறேன். இது ஒரு விரக்தியில சொல்றீங்க, ஆனாலும் உண்மையான காரணம் என்னன்றது சொல்லிருங்க. உண்மையான காரணம், நான் தோல்வியை தான் சந்திக்க முடியும். அதனால அதுக்காக ஏன் அப்படி எடுத்தோன்னு அவநம்பிக்கையா பேசணும்? மக்கள் மேல் நம்பிக்கை இல்லையா? உங்களை ஏன் தொடர்ந்து தோக்கடிக்கிறாங்க? ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமே. இருக்கும். ஏன்? அது மக்கள் தான் சொல்லணும் சார். சொல்லட்டும். திரு பார்த்திபன், நான் கடந்த 5 ஆண்டுகள் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது நான் செல்லாத கிராமங்களே கிடையாது. அனைத்து கிராமங்களுக்கும், குறிப்பாக குக்கிராமங்கள் வரை சென்று மக்களுடைய பிரச்சனைகளை சந்தித்தவன் நான். மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து அந்த பிரச்சனைகளை நான் நிறைவு செய்திருக்கிறேன். சட்டமன்றத்தில் பேசப்பட்டு பல்வேறு திட்டங்களின் தொகுதி கொண்டு வந்தவன் நான். இந்த 5 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட மக்கள் சார்ந்த போராட்டங்களை 52 போராட்டங்களை நான் நடத்தி அந்த போராட்டங்களில் பல போராட்டங்கள் வெற்றி பெற்றிருக்கிறேன். பல போராட்டங்கள் இந்த அரசு செவிசார்க்கவில்லை. குறிப்பாக மேட்டூர் அணை இந்த மேட்டூர் பகுதியிலே அமைந்திருந்தாலும் கூட இந்த மேட்டூர் அணையில் உள்ள காவிரி நீர், ஒரு சொட்டு தண்ணீர் கூட இந்த பகுதியில் வாழ்கின்ற விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என்ற நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீர் பிரச்சனைக்காக தொடர்ந்து காலங்காலமாக, குறிப்பாக கொளத்தூர் பகுதியிலே தோணிமடு என்ற திட்டத்தை அமல்படுத்தினால் அந்த பகுதியிலே சுமார் 20,000 ஏக்கர் விவசாயிகளும் பாசன வசதி பெறும் என்பதற்காக
ஒரு போராட்டமும், கோனூர் நீரேற்று பாசன திட்டத்தையும் மேச்சேரி நீரேற்று பாசன திட்டத்தை அமல்படுத்தினால் அந்த பகுதியிலே ஒரு 50,000 ஏக்கர் விவசாய பாசன வசதி பெறும். இந்த 2 பிரச்சனையும் இந்த தொகுதியை நிறைவு செய்தால் இந்த மேட்டூர் எதிர்காலத்திலே ஒரு தஞ்சாவூர் போல விவசாயத்திலே கொடிகட்டி பறக்கும் ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக 3 கட்டங்களான போராட்டங்கள் நடத்தினேன். இந்த மேட்டூர் அணையை கட்டுவதற்காக இடம் கொடுத்தவர்கள் மேட்டூர் பகுதியில் வாழுகின்ற விவசாய பெருங்குடி மக்கள். இந்த அணையை கட்டுவதற்காக 10 ஆண்டு காலம் தன்னுடைய கடின உழைப்பை கொடுத்து இந்த அணை கட்டுகின்ற போது பல உயிர்களை தியாகம் செய்து வேர்வியை ரத்தமாக சிந்தி மேட்டூர் மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த மேட்டூர் அணை இன்றைக்கு மேட்டூர் மக்களுடைய விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை, குடிப்பதற்கும் சீரான தண்ணீர் இல்லை. அதையெல்லாம் சரி செய்வீங்க. இந்த ஒரு விஷயத்திற்காக நான் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மீண்டும் நான் போட்டியிடுகிறேன். விரிவா பேசலாம். போட்டியிடுகின்ற போது கண்டிப்பாக திட்டத்தை கொண்டு வருவேன். சுருக்கமா 50 ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமுதாயத்தை மீட்பதற்காகவும் 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியாளர்கள் காவிரி நீரை இதுவரை பெற்றுக் கொடுக்காமல் இருந்த காரணத்தினாலும் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் மேட்டூர் தொகுதியிலே வேலை வாய்ப்பின்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு சுயமாக தொழிலை உருவாக்கி சொந்த காலிலே நிற்பதற்கு என் தமிழ் இனத்திற்காக இந்த தேர்தலிலே தமிழ் தேசியம் வளர திராவிடத்தை வீழ்த்த தேர்தல் களத்தில் நிற்கிறேன். வாக்காளர்களுக்கு வாக்குக்காக பணம் அளிப்பது எவ்வளவு கேவலமானதுங்கிறத ஒவ்வொரு வேட்பாளரும் தங்கள் வாயாலேயே சொல்லுவாங்க. பணம் பெறுவது எவ்வளவு பரிதாபத்திற்குரியது, வாங்கக்கூடாதுங்கிற விழிப்புணர்வு பரப்புரையையும் அவர்களை மேற்கொள்வாங்க. அதற்கு ஆளுக்கு ஒரு 30 நொடிகள் நமக்கு ஐயா உங்களுடைய உறுதிமொழி. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரையிலும் எந்த வாக்காளர்களுக்கும் வேட்பாளர் பணம் கொடுக்கிற அளவுக்கு நாங்க ஒன்றும் பெரிய நிதி இல்லை. நீங்க வருத்தப்படுறது எனக்கு புரியுது, இருந்தாலும் தரமாட்டோன்றதை சொல்லுங்க. நாங்க எந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்கு வாங்கி தான் சேவை செய்யணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் சேவை செய்ய தயார். பணம் வாங்கக்கூடிய வாக்காளர்கள் தன்னை அடிமைப்படுத்தி அடமானம் வச்சு வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக்கிறாங்க. தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுப்பது என்பது போலி ஜனநாயகத்தை உருவாக்கும். உண்மையான ஜனநாயகத்தை மலரச் செய்வதற்கு அரசியல் கட்சிகள் உறுதியேற்க வேண்டும். நான் தேர்தலில் மக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டேன், நான் நேர்மையாக களமிறங்குவேன் என்று அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் உறுதியேற்க வேண்டும். பொதுமக்கள் மத்தியிலேயும் தேர்தல் ஆணையம் அந்த விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். அந்த நிலை இருந்தால்தான் உண்மையான ஜனநாயகம் மலரும். இல்லை என்று சொன்னால் ஆடு மாடுகளைப் போல, கடையிலே வாங்கக்கூடிய கடை சரக்குகளை காய்கறியைப் போல தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாங்குவது என்பது எந்த வகையிலும் ஒரு நல்ல ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானதாக இருக்காது. மக்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதை நீங்க தரமாட்டீங்கன்றது உறுதிமொழி எடுத்துட்டீங்க. உறுதியா பத்மராஜன் நம்மளை அடமானம் வைக்க கூடாதுன்னு சொல்றேன். அவ்வளவு. திரு பார்த்திபன், பணம் கொடுப்பதும் பணம் வாங்குவதும் சட்டவிரோதமான செயல். இந்த சட்டவிரோதமான செயலை ஒரு சட்டமன்ற வேட்பாளர் செய்கிறான்னு சொன்னால் அவருடைய யோகியதை அங்கேயே தெரிஞ்சு போயிடுது. 1. 2வது, பொதுமக்கள் சில அவனுடைய வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களை ஆசை வார்த்தை காட்டி அந்த ஓட்டை பெறுகின்ற ஒரு குறுக்கு வழியிலே செயல்படுகின்றவர்களை பொதுமக்கள் கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும். இன்னொன்று என்ன, கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து அந்த வேட்பாளர் குறுக்கு வழியிலே வெற்றி பெற முயற்சித்தால் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சி என்பது கேள்விக்குறியாகும். முதல்ல மக்களும் ஓட்டு போட்ட பிறகு அந்த நபரிடத்திலே சென்று நான் உனக்கு தான் ஓட்டு போட்டேன் என்று சொன்னால் நீ என்னிடத்திலே உன்னுடைய ஓட்டை விற்பனை செய்துவிட்டு நீ கேட்க நியாயம் இல்லை, சந்திக்கவும் மறுப்பார். ஆகவே இந்த மாதிரி ஒரு செயலை ஈடுபடுகின்ற போது ஒட்டுமொத்தமாக ஒரு தொகுதியின் வளர்ச்சி கேள்விக்குறியாகும். அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் அத்தனையும் கேள்விக்குறிதான். ஆகவே பணம் கொடுப்பது என்னை பொறுத்தவரை ஒரு சட்டவிரோதமான செயல், கீழ்த்தரமான ஒரு செயல். அந்த செயலை செய்வது கண்டிப்பாக வெறுக்கிறேன். திருவெங்கடாசல், வறுமையில் இருக்கிற என் மக்கள் தேர்தல் திருவிழா வருகிற பொழுது கும்பலாக சேர்ந்து திருவிழாவை கொண்டாடுவது போல இன்றைக்கு ஆளுகிற கட்சியும் ஆண்ட கட்சியும் கொடுக்கிற பணத்திற்காக கூட சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி தேசிய தலைவர் பிரபாகரன் மீது உறுதி எடுத்து மக்களிடத்திலே வாக்கு கேட்பதற்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்ற உறுதியை செந்தமிழன் சீமான் கடலூரிலே தேசிய தலைவருடைய மண்ணின் மீது ஆணையிட்டு எங்களுக்கு உறுதி கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே மக்களுக்கு நாங்கள் ஒருபோதும் பணம் தர மாட்டோம். நாம் தமிழர் கட்சி மக்களிடத்திலே நிதி வசூல் செய்துதான் தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், முண்டியில் எடுத்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. 5 பேருக்கு நம்முடைய பாராட்டுகள், மனமார்ந்த பாராட்டுகள். வெளிப்படையா சொல்லியிருக்காங்க, பதிவாகி இருக்குது.
இதை மீறி யாரேனும் இவர்களோ இவருடைய கூட்டணி கட்சியினரோ ஏதேனும் கொடுத்தால் நீங்கள் தாராளமாக புகார் செய்யலாம். மதிப்பிற்குரிய தேமுதிக எம்எல்ஏ பார்த்திபன் அவர்களிடம், தேமுதிக எம்எல்ஏவாக தான் எங்களுக்கு தெரியும். அப்படித்தான் அந்த தொகுதியில் இத்தனை நாட்களாக பார்த்திருந்தேன். வேட்புமனுக்கு ஒரு நாள் முன்னாடி மக்கள் திமுக என்ற பெயர் வெளிவந்தது. பின்பு தன்னை தேமுதிக இல்லை, தன்னை திமுகவின் உறுப்பினர் என்ற பெயரில் நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்து இன்று திமுக என்று களமிறங்கியிருக்கிறீர்கள். இன்று திமுகவுக்கு மாறிய நீங்கள் நாளை வெற்றி பெற்றுவிட்டால் ஒரு அமைச்சரவை தரேன் என்று சொன்னால் அதிமுகவுக்கு மாற மாட்டீர்கள் என்பது எந்த விதத்தில் நிச்சயம்? நாங்கள் எப்படி உங்களை நம்பி வாக்களிப்பது? தேமுதிகவில் போட்டிட்டீங்க, தேமுதிக மக்கள் திமுக சொன்னார். இன்னொரு விஷயம்னா, இதுக்கு ஒரு நீண்ட விளக்கத்தை நான் ஏற்கனவே தொலைக்காட்சியில் கொடுத்துருக்கிறேன். என்னுடைய பணிகள் இந்த தொகுதியில் எவ்வாறு கடந்த 5 ஆண்டுகள் எவ்வாறு நடைபெற்றது, அதற்கான என்னென்ன திட்டங்களை நான்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், என்னென்ன போராட்டம் செய்திருக்கிறேன்னா இந்த மேட்டு தொகுதி மக்கள் நன்கு தெரியும். எங்கள் ஊருக்கு இன்னொரு எந்த திட்டம் இல்லைங்க. குடிக்கிறதுக்கு காவிரி நீர் கூட வரல. எந்த ஊர் நீங்கள்? நாங்கள் கோனூர் கிராமம். கோனூர் கிராமத்தில் எங்கே இருக்கிறீங்க? கோனூர் கிராமம் நான் மேட்டுத்தானப்பட்டியில் இருக்கேன். மேட்டுத்தானப்பட்டியில் இருக்கிறீங்க. கோனூர் கிராமத்துக்கு மட்டும் என்னுடைய சட்டமன்ற நிதியிலிருந்து 85 லட்சம் ரூபாயை அந்த பஞ்சாயத்துக்கு ஒதுக்கியிருக்கிறேன். அது குறிப்பாக தண்ணீர் பிரச்சனை கடந்த 20 ஆண்டு காலம் எந்த சட்டமன்ற உரிமை ஒதுக்காத நிதியை அங்கே தண்ணீர் பிரச்சனை தீர்ப்பதற்காக முன்னாடி சட்டமன்றத்தில் 2,40,00,000 ஒதுக்கியதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வாய்ப்பே கிடையாது. தவறான தகவலை பதிவு பண்றீங்க. இல்ல உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஆதாரம் வந்தா கொடுங்க, நான் ஒதுக்கினது ஆதாரத்தோட. இப்ப அவர் 85 லட்சம் ஒதுக்கிருக்கேன்னு சொல்றாரு. நான் மறுக்கவில்லையே, அவர் ஒதுக்கவில்லை என்று நான் ஒன்றுமே செய்யலன்னு இப்பதானே சொன்னீங்க. தண்ணீர் வரலன்னு தான் சொல்றேன். குடிக்கிற கிராமத்துக்கு குடிக்கிற நீர் வரல. சரி, ஏன் அதை நீங்க கவனிக்கலையா? பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் அரசாங்கம் தரது கிடையாது. இந்த தண்ணீருக்காக நான் சாலை மறுவலும் கூட போயிட்டேன். நான் அந்த பஞ்சாயத்தை போது கோனூரை பொறுத்தவரை இன்றைக்கும் சில பகுதிகளில் ஒரு 4 நாளுக்கு ஒரு தண்ணீர் வருது. அதுக்கு இந்த பஞ்சாயத்து தண்ணீர் வாட்டர் போர்டு அதிகாரிகளால் தண்ணீருக்காக இந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் செய்யாத பிரச்சனை கூட என் கவனத்துக்கு வருகின்ற போது அதை சம்பந்தப்பட்ட துறை வாட்டர் போர்டு அதிகாரத்தை பேசி அதையும் தீர்த்திருக்கிறேன் நான். சரி, பதில் திருப்தியா உங்களுக்கு? இதை திருப்தி நயத்துக்கல, ஏன்னா தண்ணி வரல, அதான் உண்மை. ஜிகே மணி ஐயாட்ட ஒரு கேள்வி. பொதுவாகவே என்னன்னா, இப்போ நம்ம தொகுதி முழுக்கவே என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா மாநில தலைவராக இருக்கிறனால தொகுதி பக்கமே வரதில்லை. பழைய காலகட்டத்தில் அவர் பார்த்தீங்கன்னா கட்சியோட தலைவராக இருக்கிறனால எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு பொதுவான சொல்கிறாங்க. அது நம்ம அதை இந்த தடவை அப்படி வருவார், நிச்சயமாக வருவார் அடிக்கடி அப்படின்னு ஏதாவது எங்ககிட்ட ஒரு உறுதிமொழி அவர் அதுக்கு ஒரு தனி உறுதிமொழி வேணுமா? உறுதிமொழி. ஐயா, 2006 2011 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் எல்லா பகுதிகளுக்கும் போனேன். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், சட்டமன்றத்தில் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சேன். குறிப்பாக அடிப்படை தேவையாக இருக்கிற மனித வளர்ச்சிக்கு அடிப்படை தேவையாக இருக்கிற கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அமரர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து துவக்கப்படாத அரசு கல்லூரி துவக்குவதற்கு இந்த ஜிகே மணி காரணமாக இருந்தது. சட்ட திருத்தங்கள், அரசின் கொள்கை முடிவெல்லாம் மாற்றி கொண்டு வந்து அப்படி கல்விக்கு முன்னுரிமை, குடிநீர் பிரச்சனைக்கு முன்னுரிமை, இன்னும் பல்வேறு திட்டங்களை, இங்கே மருத்துவமனைக்கு முன்னுரிமை, 3500 கோடியில் 2வது தெர்மல் அனல் மின் நிலையம், இது கொண்டு நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சேன். இப்போ மக்களுக்கு வாக்குறுதி அளிப்பது, நான் கட்சி தலைவர் பொறுப்பில் இருந்தாலும் தலைவர் பொறுப்பில் இருக்கிற அரசியல் கட்சி பணிகளை குறைத்து கொண்டு தொகுதி வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிப்பேன், தொகுதியிலேயே தங்கி பணியாற்றுவேன் என்ற வாக்குறுதி உங்கள் மூலமாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. வாக்கு சேகரிக்கிற நேரத்தில் நேரடியாகவும் சொல்லி வருகிறேன். புதிய தொழிற்சாலை தொடங்க நீங்க என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க உங்க கட்சி சார்பா? இங்க மேட்டூர்ல நாங்க எல்லாருமே அணைக்கு பக்கத்துல இருந்தாலும் எங்களோட முக்கிய பிரச்சனை குடிநீர். இங்கிருந்து சென்னை, வேலூர் எல்லா பக்கத்துக்கும் போகுது. அங்க 3 நேரமும் குடிநீர் வழங்குறாங்க. ஆனா எங்களுக்கு வாரத்துல 2 முறை 3 முறை தான் குடிநீர் வருது. அந்த குடிநீர் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இந்த குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்காக 2011 இந்த 2015 வரை 14 கோடி ரூபாய்க்கு நான் உள்ளாட்சி அமைப்பில் நிதியை பெற்றுக் கொடுத்து மேட்டூர் குடிநீர் பிரச்சனை திட்டத்திற்காக அந்த திட்டத்தை நிறைவேற்றம் பண்ணி இப்போ கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் கூட அந்த திட்டம் 14 கோடி திட்டத்தை குடிநீருக்காக செயல்படுத்தப்பட்டாலும் கூட அந்த பாப்புலேஷன் தகுந்த அளவுக்கு அந்த தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது உண்மைதான். இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த நகராட்சி நிர்வாகம் ஒரு முடங்கி போய் உள்ள சூழல். மேட்டூர் நகராட்சி நிர்வாகம் செயலிழந்து போய் கிடக்குது. அதையும் தாண்டி இன்றைக்கு அந்த மக்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்பதற்காக நான் 3 கட்ட போராட்டங்களை
நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நான் போராட்டம் பண்ணேன். அதிமுக அரசு, அதிமுக நகரமன்றத்தினுடைய செயல்பாடு முடங்கியதன் விளைவாக மேட்டூர் மக்களுக்கு சீரான தண்ணீர் கிடைக்கவில்லை என்பது உண்மை. அதை எதிர்காலத்தில் அதை சீர் செய்வதற்கு ஒரே மாற்றம் ஆட்சி மாற்றம். சரி, இப்ப நல்ல தொழிற்சாலை கொண்டு வரணும்னா திரு ராஜா ஐயா, நீங்க என்ன ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? மேட்டூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே எல்லா நல்ல தொழிற்சாலைகள் இருந்த பகுதி. இந்த 50 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியினால் ஒவ்வொரு தொழிற்சாலையும் ஒவ்வொரு முறையும் மூடுபலாக தான் நடந்துக்கிட்டு இருந்தது. மேட்டூரை பொறுத்தவரையிலும் ஜனாதிபதி வந்துட்டு போயிட்டு போன தொகுதி, பிரதம மந்திரி வந்துட்டு போன தொகுதி. ஆனால் அப்படி இருந்தும் ஒவ்வொரு தலைவர்களும் மத்தியிலிருந்து இங்கே வந்து அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? தொழிற்சாலையை பொறுத்தவரையிலும் முதலீட்டாளர்களை மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அழைத்து வந்து அவர்கள் வந்தால் அழைத்து வந்து புதிய தொழிலை என்ன தொழில்? ஏதாவது ஒரு கனவு இல்லையா உங்களுக்கு? இந்த தொகுதிக்காக இதை செய்யணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு கனவு உங்களுக்கு இல்லையா? கனவு இருக்கு சார். என்ன இருக்கு? ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. அதாவது கனவு வந்து இன்னைக்கு திடீர்னு வந்து இந்த தொழிற்சாலை தான் நான் கொண்டு வருவேன்லாம் சொல்லவும் முடியாது. வெங்கடாச்சலம், உங்க கனவு என்ன? விவசாயம் தான் அந்த தொழிலுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து தான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கேன். உதாரணம் ஏதாவது? உதாரணத்துக்கு தக்காளி ஜூஸ் வந்து எங்கள் மேச்சேரியில் தான் தக்காளி அதிகம், அது சார்ந்த தொழிலை அங்கே துவங்கி கொடுக்கேன். அதே போல் குளத்தூர்லேயும் தக்காளிக்கு அதிகமான விளையாது, அங்கே வந்து குளிர்பதன கிடங்கு கிடையாது. அந்த குளிர்பதன கிடங்கு கட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். கடந்த முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது 54 போராட்டங்கள் வந்து பண்ணியிருக்குன்னு சொன்னார். ஆனால் சேலங்காம்பு பகுதியில் திட்ட ரோடு வந்து எவிஷன் பண்ணியிருக்காங்க. 50 கடைகளுக்கு மேலே எடுத்திருக்காங்க. அதை ஜீவாதாரமாக கொண்டு எல்லாம் வந்து நாடி பிழைக்கிற மக்கள் தான். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன போராட்டம் பண்ணியிருக்கீங்க, என்ன வந்து நீங்கள் இது வரைக்கும் நல்ல திட்டங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க, இல்லை அவங்களுக்கு என்னாச்சும் நீங்கள் நஷ்டீடு வாங்கி தந்திருக்கீங்களா? அது வந்து தமிழ்நாடு ஹைவேஸுடைய இடத்த நகராட்சியோட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அதை அந்த இடத்துல சாலை விரிவாக்கம் 16 கண் பாலத்துக்கு அருகே ஒரு புதிய பாலம் கட்டப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நான் பலமுறை குரல் எழுப்பி அதற்காக நான் போராட்டம் நடத்தி அந்த நிதியை பெற்றேன். நான் அந்த புதிய பாலம் இந்த மேட்டூர் மக்களுடைய கனவு திட்டம். அந்த பாலத்தை உருவாக்கியாச்சு. அந்த பாலத்தை உருவாக்கிய பிறகு அந்த இடத்துலேருந்து பஸ் பயணிகள் போக்குவரத்துக்காக ஒரு 30-20 கடைகள் இருக்குது. அந்த கடை உரிமையாளர்கள் அத்தனை பேருமே அதிமுகவுடைய அமைச்சர், அதிமுகவுடைய நகரமன்ற தலைவரிடத்தில் 100 முறை சென்று முறையிட்டார்கள். நான் அந்த மக்களிடத்துல என்னிடத்தில் அவங்க வரவே இல்லை. நானாக வழிதன்றி இந்த பிரச்சனையை என் காது கேட்டு நான் ஸ்பாட்டுக்கு நானே போனேன். போய் என்ன பிரச்சனை என்ற மக்களிடத்தில் கேட்கின்ற போது, இந்த மாதிரி நாங்கள் கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக கடை வச்சிருக்கிறோம். இந்த கடை அனைத்தும் சாலையை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதான் இருக்குது. ஆனால் அதில் அவங்க தேவையான அந்த 10 மீட்டர் மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி இடத்தை விட்டால் எங்களுக்கு சரியா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இடத்திலேயே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அந்த மக்களை வைத்துக்கொண்டு இந்த இடத்துல அந்த 10 மீட்டர் எடுத்துக்கொண்டு மீதி இடத்தை அவங்களுக்கு ஒப்படைச்சிருங்க, நாங்களே அந்த ஆக்கிரமிப்பை லைட்டாக அகற்றுன்னு சொல்லி என்னை வைத்துக்கொண்டே அந்த ஆக்கிரமிப்பை அகற்றினாங்க. எடுத்த பிறகும் அமைச்சர் அவர்கள் ஒரு பேட்டி சேலத்துக்கு மேட்டூர் வரும்போது ஒரு சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த மேட்டூர் எம்எல்ஏ தடையாக இருக்கிறார், இந்த பகுதி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு தடையாக இருக்கிறார், ரோடு போட விடமாட்டேன்றார் என்று ஒரு பேட்டியை கொடுத்து பத்திரிகை செய்தியாக வந்தது. இருந்தும் அவர்கள் முறையாக நோட்டீஸை கொடுத்து காவல்துறை வைத்து அந்த ஆக்கிரமிப்பை இடித்து தள்ளிவிட்டார்கள். அதான் உண்மை. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளராக இருக்கேன். இங்கே வந்து 1500 பேர் ஒப்பந்த தொழிலாளராக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பர்மனன்ட் பண்ணீங்க. இப்போ 1500 பேரும் நாளைக்கு பர்மனன்ட் ஆயிரும், அப்புறம் ஆயிருங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போகிறாங்க. ஆனால் நீங்கள் யாருமே இப்போ பர்மனன்ட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கல. போராட்டம் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு சங்கமும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு சங்கம் வச்சிருக்கு, சங்கத்துக்கு போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் அந்த கட்சியோட தேர்தல் அறிக்கையில் அது எதுவுமே வரல. நாம் தமிழர் கட்சி தேர்தல் வரையறையிலேயே எந்த ஒரு தொழிலாளராக இருந்தாலும் ஒப்பந்த அடிப்படையில் போட்ட தொழிலாளர்கள் அத்தனை பேரையும் பணி நிரந்தரம் செய்வேன்னு சொல்லி செந்தமிழ் சீமான் சொல்லியிருக்காரு. நான் கொடுத்துருக்கிற தேர்தல் வாக்குறுதியில் JSW நிறுவனத்தில் பல ஆண்டுகளாக என் சொந்தங்கள் வந்து தமிழ் சொந்தங்கள் வந்து வேலைக்கு எடுக்கப்படாமலும் வேலையில் இருக்கிறவங்களும் கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் வேலை செய்கிறாங்க. அந்த நிலையை மாற்றி படிப்படியாக 5 ஆண்டில் அவங்கள பணி நிரந்தரம் செய்ய நான் வந்து முற்படுவேங்கிற வார்த்தை சொல்லியிருக்கேன். அது ஒரு பிரைவேட் கம்பெனி, இது வந்து தர்மல்ங்கிறது வந்து அரசு கம்பெனி. அது பார்த்து அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். அரசாங்கத்திட்ட இவங்க நேரடியாக சொல்லலாம். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் 1500க்கு மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்காங்க. இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் இதை போல தமிழ்நாடு முழுவதும் மின்வாரியத்தில் இருக்கிற ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறது. தேர்தல் அறிக்கை மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் என்கிற முறையில்
தொழிலாளர்களுக்கான கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறோம். அதுலேயும் இதை சேர்த்து சொல்லியிருக்கிறோம். அதுக்கு காரணம் நீண்ட காலமாக இருக்காங்க. இதை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் பேசி பல பேர் நிரந்தரப்படுத்தப்பட்டாங்க. அதுக்கு பிறகு இன்னும் நிரந்தரப்படுத்தப்படவே இல்லை. இது சட்டமன்றத்தில் நாங்கள் கட்டாயம் பேசுவோம். நிரந்தரப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கும். நீதிமன்றம் அவர் கொண்டு வந்தது நீதிமன்ற வளாகத்தில் நீதிமன்றம் உருவாக்குறதுக்கு அந்த இடம் வந்து பொதுப்பணித்துறை, நகராட்சி நிர்வாகம், வனத்துறைக்கு சொந்தமான கட்டடம்லாம் இருந்துச்சு. இது சட்டமன்றத்தில் நானும் கடுமையாக வாதாடுறேன். சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு இங்கே முடியாது, இடம் இல்லை, வேற தொகுதிக்கு மாற்றணும்னு சொல்றாரு. அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் கட்சியை சார்ந்தவர். எங்களை முதல்ல உருவாக்குற மாதிரிலாம் பேசினாரு. நான் அமைச்சர், சட்டத்துறை அமைச்சரை கேட்குறேன், எங்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்காதீங்க. இன்னொரு அந்த தொகுதிக்கு இன்னொரு சட்டமன்ற வளாகத்தை அமைச்சு கொடுங்க, இந்த தொகுதியில் மாற்றக்கூடாதுன்னு சொல்லி இந்த எல்லா நிலத்தையும் ஒருங்கிணைச்சு 6.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் துவங்கினத்துக்கு இந்த ஜி.கே. மணி காரணங்கிறது இந்த நிதி எப்போ ஒதுக்குனாங்க? இந்த பில்டிங் கட்டத்துக்கு, ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டுவதற்கு. அதே இந்த 2012 மானிய கோரிக்கையில் சட்டமன்றத்தில் நான் தான் பேசி இந்த நிதி வந்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இந்த மாதிரி பில்டிங் சொந்த கட்டணம் இல்லாத நீதிமன்ற வளாகங்களுக்கெல்லாம் கட்டணம் கட்ட இந்த அரசு நிதி ஒதுக்குறது. மேட்டூர் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மேட்டூர் தொகுதி. அங்கே ஒரு டேம் இருக்கிறது. அது இந்த மேட்டூர் என்று சொன்னாவே தமிழ்நாடு மட்டும் தெரியாத ஊர்கள் கிடையாது. அங்கே இருக்கிற அந்த ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் இல்லை, இப்போ இருக்கிற நீதிமன்ற வளாகம் ஒரு ஓட்டு வீட்டில் இடிந்து விழும் சூழல் இருக்குது. ஆகவே மாற்றி அமைத்து ஒரு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு இந்த அரசு வந்து முயற்சி செய்யணும்னு சொன்னாங்க. ஒன்று. ரெண்டாவது, வழக்கறிஞர் சமூகம், நானும் ஒரு வழக்கறிஞர் தான். என்னுடைய வழக்கறிஞர்களை தலைவர் செயலாளர் எல்லாம் அழைத்துக் கொண்டு சென்னைக்கு சென்று அப்போதைய சட்டமைச்சராக அந்த செந்தமிழனத்தை நேரடியாக சென்று மனு கொடுத்து எங்கள் பகுதிக்கு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டுவதற்கு நிதி இந்த கூட்டத்தொடரிலே ஒதுக்க வேண்டும் என்று கொடுத்தோம். அதுக்கப்புறம் 3 முறை மேட்டூருடைய நீதிமன்ற வளாகத்தை கட்டுவதற்காக அந்த வழக்கை அழைத்து சென்று போராடி இது பெற்றப்பட்ட நிதி. அந்த நிதியில் கட்டப்பட்டது தான் அந்த ஒருங்கிணைந்த நீதிமன்றம். 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருக்கிறீங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்கலாமா? இல்லைங்கிறத நான் மறுக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கங்கள் இருக்குது, பார் இருக்குது, கவுன்சில் இருக்குது. அதில் எல்லாருக்கும் தெரியும் எத்தனை முறை வந்தாங்க, அவங்கள அழைச்சிட்டு போய் பேசினேன், நிதி ஒதுக்கீடு சட்டமன்றத்தில் பேசினது, இதுக்கு பாராட்டு கூட தெரிவிச்சாங்க எனக்கு வழக்கறிஞர் சங்கத்தில். இதெல்லாம் என்னை விட இந்த மக்களுக்கு நல்லா தெரியும். வாக்களிக்கும் போது அதை மனசில் வச்சு நீங்கள் வாக்களிப்பீங்கன்னு நம்புகிறேன். இங்கே மேட்டூர் பகுதியில் பல கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி மூலிமா பல பொல்யூஷன் ஏற்படுது. அந்த கம்பெனியில் இருக்கிற கெமிக்கல் வெளியாகி குடிக்கிற தண்ணி கூட விஷமாக மாறுது. ஒருத்தனுக்கு குடிக்கிறதுக்கு பேதி போகணுன்னா ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா போதும் பேதி போகிற அளவுக்கு கெமிக்கல் இருக்குது. அதை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை எடுக்கிறாங்க, ஆனால் அந்த கம்பெனிங்க வந்து அவங்கள ஆஃப் பண்ணிடுறாங்க. அது பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணுறாங்களா, எதை கொடுத்து ஆஃப் பண்ணுறாங்களா ஆஃப் பண்ணிடுறாங்க. சில பொதுவாகவே கேட்குறேன். இதெல்லாம் அந்த அடக்குமுறை மாசு உண்டு பண்ணுறாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க, பெரிய பெரிய பண முதலைகள் தான் அந்த தொழிற்சாலைகள் நடத்துகிறாங்க. எதிர்த்து உங்களால் என்ன செய்ய முடியுன்றது கேள்வி. எதிர்த்து வந்து நாம் தமிழர் கட்சி வலுவாக நின்று அதை தடுக்கணும். ஆனால் இதுக்கு முன்னே இருந்த ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருந்தவங்க போராடி மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை மருத்துவர் ஐயா சின்ன ஐயாவை கூட்டிகிட்டு போய் கூட சிஸ்கால் முன்னாடி போராடி அடுத்த 2 நாளில் அந்த போராட்டம் பிசுபிசுத்து போச்சு. தம்பி சொன்ன மாதிரி எதனால் அவங்க பின்வாங்கினாங்கன்னு தெரியல. ஒரு குற்றச்சாட்டை சொல்லக்கூடாது. மக்களுக்கான போராட்டம் தொடர்ந்து இருக்கு. நிலம் வந்து கையகப்படுத்துறாங்க, தொடரலங்கிறார், பிசுபிசுத்து போச்சுங்கிறார். அதுக்கு என்ன பிசுபிசுத்து போச்சுன்னு சொன்னா, ஒரு போராட்டம் மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, அவங்க வந்து ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க, மறுபடியும் தொடர்ந்து போராடுறோம். அதுக்கான துண்டறிக்கையெல்லாம் போட்டு அந்த நிர்வாகத்து மேலே கடுமையாக நாங்கள் எதிர்த்துட்டு தான் இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 15 வருஷமா எம்எல்ஏவாக இருந்தாங்க, போராடுவாங்க, ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டாங்க. மக்களை திரட்டி உள்ளூர்காரனுக்கு வேலை கொடுக்கணும் போராடுவாங்க. அந்த போராட்டம் முடிஞ்சு அடுத்த 1 வாரத்தில் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் தொழிற்சாலை வந்து இங்கே நிறையா இருக்குது. ஆனால் அந்த தொழிற்சாலையில் ஒப்பந்த தொழிற்சாலைகள் மட்டும்தான் இருக்கிறோம். ஆனால் இங்கே விட்டுட்டு நாங்கள் படிச்சுட்டு இன்றைக்கி வந்து வேறு அதர் ஸ்டேட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ஏன் இங்கேயே நாங்கள் வேலை செய்யறதுக்கு உண்டான வழிகள் இல்லையா? நாங்கள் வந்து டெய்லியும் தினக்கூலியாக தான் போயிட்டு இருக்கோம். நீங்கள் எந்த பகுதிங்க? இங்கே என்னங்க ஐயா? இங்கே மேட்டூரில் எந்த பகுதியில் வசிக்கிறீங்க நீங்கள்? நான் வந்து குளத்தூர். இப்போ வேலை பார்க்குறது? இப்போ வேலை பார்க்குறது வந்து கர்நாடகா போயிட்டு. இங்கே வேலை வாய்ப்பு இல்லாதனால அங்கே போயிட்டு. ஆமாம், இங்கே வந்து நாங்கள் என்னென்னா டெய்லி தினக்கூலியாக தான் போயிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு என்னென்னா 100 ரூபா 200 ரூபாய்க்கு போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கோம். நாங்கள் ஏன் அப்படி போயிட்டு இருக்கணும்? நீங்கள் வந்து நல்ல ஒரு திட்டங்கள் போட்டு இன்னைக்கு வந்து எத்தனையோ தொழிற்சாலைகள் வந்து மூடப்பட்டிருக்கு, அதை வந்து திறக்கக்கூடாதா? இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தவங்க இந்த இலவசம், இந்த மிக்சி கிரைண்டர், டிவி பொட்டி, இந்த மாடு கண்ணுக்குட்டி இப்படியே கொடுத்து இன்னைக்கு ஒரு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு எந்த விதமான ஒரு
முன்னுதாரணமே இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம பேசிக்கிட்டே போயிட முடியாதுல்ல, ஏதாவது செய்யணும்ல. பண்ணிக்கிட்டு நீங்க நாளைக்கு எம்எல்ஏ அப்ப வந்துட்டீங்க, நாளைக்கு நாங்க வந்து எங்க கட்சியின் சார்பில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் நான் வெற்றி பெற்றால் இந்த தொகுதிக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் என்று அந்த யார் ஆட்சிக்கு வரார்களோ அந்த ஆட்சியாளர்களுக்கு முறையிட்டு அதை பெற்றுதான் செய்ய முடியுமா தவிர எடுத்த உடனே நான் இந்த தொழிற்சாலையை நான் கொண்டுகிட்டு வரேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேறலைனாக்கா தவறா போயிடும். இந்த திருவாங்கூர் கெமிக்கல்ஸ் TCM ஒரு கம்பெனி மூடப்பட்டது. நிர்வாகத்தை பேசி தொழிற்சங்கங்கள்லாம் அழைச்சி பேசி அந்த தொழிற்சாலையை திறப்பதற்குண்டான முயற்சிகளை கடுமையாக முயற்சி பண்ணி திறக்கப்பட்டது. அதே மாதிரி பிரசித்தி பெற்ற ஒரு மில் மேட்டூர் டெக்ஸ்டைல் மில்னு ரொம்ப பழமையான மில், பிரசித்தி பெற்ற மில், அந்த மில்லை மூடிட்டாங்க, கதவடைப்பு. அதுக்கு போராட்டம்னு சாதாரண போராட்டம் இல்லை, சாலையில் உட்கார்ந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு உச்சக்கட்ட போராட்டம். கைது செய்யப்பட்டு தொழிற்சங்கம் எல்லா தொழிற்சங்கமும் சேர்ந்து ஜெயிக்கமணி ஜெயிலில் தான் இருந்தோம். அது ஒன்றும் நடக்கலை, கதவடைப்பு பண்ணாங்க. அதுக்கு பிறகு நிர்வாகம் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக போய் எல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது வேற ஒருத்தருக்கு வித்துட்டாங்க. அதுக்கு பிறகு தொழிற்சங்கங்கள்லாம் ஒரு முடிவு பண்ணாங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது, ஏதாவது அவங்களுக்கு பண உதவி நிதி உதவி கிடைக்கிறதுக்காவது பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே மறுபடியும் பேச்சுவார்த்தை பண்ணி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தப்பட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தொகை பிரித்து கொடுத்து இப்படி இது உதாரணத்துக்கு மீண்டும் தொழிற்சாலைகள் திறக்கப்படணுங்கிறதுக்கு JK மணி பாமக எடுத்துக்கொண்ட முயற்சி. காவிரி உபரி நீரை இந்த சேலம் மாவட்டம் முழுமைக்கும் பாசனம் பண்ணி கொடுக்க வேண்டி கேட்டிருந்தோம். அந்த மாவட்ட ஆட்சியர் அந்த கடிதத்தை வாங்கி பார்த்துட்டு அப்புறம் அப்படின்ட்டு போயிட்டார். அவ்வளோதான் இந்த நடந்த நிகழ்ச்சி. இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எங்களுக்கெல்லாம் வந்து வயிறு எரியுதுங்க. நாங்கள் மேட்டூர் அணை எங்கள் சேலம் மாவட்டத்தில் வச்சுக்கிட்டு எங்கேயோ கொண்டு தண்ணி பாயுது, வீணாக போய் கடலில் காரைக்காலுக்கு தானே போய் கடலில் கலக்குது. ஏன் இந்த அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது? இதை அமைச்சர்கிட்ட போய் பல முறை கேட்டோம். இதெல்லாம் செய்ய முடியாது, சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த அமைச்சர் போலாம்பட்டியிலேருந்து வெள்ளரி வெளியே வரைக்கும் அவருடைய நிதியில் பணம் ஒதுக்கி கொண்டு போய் அவர் செஞ்சுட்டார். பழனிசாமி அமைச்சர் அதை செஞ்சுட்டார். இந்த ஆளுங்கட்சியாக இருக்கின்ற இந்த ரெண்டு ஆளுங்கட்சியிலும் பல முறை போராட்டங்கள் பண்ணிட்டோம். இந்த விவசாயிகள் என்னதான் செய்யறது, இனிமே வந்து தற்கொலை பண்ணிட்டாதான் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறோம், வேற வழி இல்லை அப்படின்னு. விவசாயிகளை பத்தி நீங்க என்னதான் நினைச்சிருக்கீங்க? தண்ணீர் பிரச்சனை சொல்லி சொல்லி பேசுனதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர்கள்லாம் நமக்கு நாமே பயணத்தில் மேச்சேரி வருகின்ற போது தளபதி இடத்துல இந்த மாதிரி நீரேற்று திட்டம், மேச்சேரி நீரேற்று திட்டம், கோனூர் நீரேற்று பாசன திட்டம், தோணிமடு திட்டம், இந்த 3 திட்டம் வந்தால்தான் இந்த மேட்டூர் தொகுதி வளமாக்கும், விவசாயம் செழிக்கும் என்ற செய்தி சொன்ன பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் 501 தேர்தல் அறிக்கையில் அறிவித்தார்கள். அந்த தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமான இடத்தை இந்த 3 திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்துகிறோம், எங்கள் கவனத்துக்கு வந்துவிட்டது. இனி தண்ணீருக்காக தனி டிபார்ட்மெண்ட், விவசாயத்துக்காக தனி அமைச்சகம் என்று உருவாக்கி இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம் என்ற உறுதியை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். ஆந்திரா வந்து ராஜசேகர ரெட்டி வந்து 6 மாதத்தில் கிருஷ்ணா கோதாவரி இணைச்சிருக்கிறாரு. இவங்க வந்து இப்போ அடுத்த 5 ஆண்டில் வந்து எத்தனை ஆண்டுகளில் நாங்கள் முடிப்போம் அப்படின்னு வந்து இங்கே இருக்கிற வேட்பாளர்கள் வந்து இப்போ எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறோம். நீங்க தாங்க தமிழ்நாடு முழுக்க ஆட்சி பிடிக்கிறீங்க, எத்தனை ஆண்டுகளுக்குள்ள செஞ்சு முடிப்பீங்க? எத்தனை ஆண்டுகளுக்குள்ள செய்வீங்க அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க. ஏன்னா 50 ஆண்டு காலம் போயிடுச்சு. 50 ஆண்டு காலம் போயிடுச்சு. காது குளிர கேட்டுக்கவாது செய்வோம். ஒரு சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் செய்யக்கூடிய காரியம் அல்ல. அந்த மாநிலத்தில் ஆட்சியில் மக்கள் பிரதிநிதியா எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம்? எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம் மக்கள் பிரதிநிதியா? நதிநீரை வந்து இணைச்சு கொடுக்கணும்னு எங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் எங்க போய் கேட்கணும்? அப்புறம் விவசாயி தற்கொலை பண்ணிட்டு போறதா? அந்த நாட்டுல வந்து பக்கத்துல இருக்கிற நாட்டுல போய் கேட்க முடியாது. அது வந்து ஆட்சியில் இருக்கக்கூடியவர் தான் கேட்க முடியும். இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் யாரா இருந்தாலும் நேரடியா போய் கர்நாடகாவில் வந்து எங்களுக்கு தண்ணி திறந்து விடு, தண்ணி நீ அடைச்சு வச்சிருக்காதுன்னு போய் கேட்க முடியுமா? அது ஆட்சியாளர்கள் தான் செய்யணும். ஆட்சியாளர்களை நீங்க நெருக்கணும். மேட்டூர் நகராட்சிக்கு என்ன செய்தீர்கள்? மேட்டூர் நகராட்சியில் 1,10,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறேன். எதுக்குங்கய்யா? மேட்டூர் முனியப்பன் கோயிலில் 25 லட்சம் ரூபாய்க்கு அந்த முனியப்பன் கோயில் வர பக்தர்கள் தெருவில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு இப்போ வாடகை விட்டு ஒரு விஷயம் சொல்லுங்க. வாடகை விட்டுட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் கேளுங்க, வாடகைலாம் யாரும் உள் வாடகை விட்டுட்டு இருக்காங்க. சொல்றதை கேளுங்க. அந்த இடம் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. யாரும் அவ்வளோ சீக்கிரம் வாடகைலாம் விட்டுற முடியாது, யாரும் உள்ள நுழைஞ்சிட முடியாது. தப்போதே சொல்லணுங்கிறதுக்காக அள்ளி அப்படி விடக்கூடாது வார்த்தையை. இல்லைங்க, சொல்றதை கேளுங்க. பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது, அவங்க கட்டுப்பாட்டில் அவங்களுடைய செக்யூரிட்டி போட்டு அவங்க கண்ட்ரோல் இருக்குது. அப்ப வேற முறைகேடு நடக்குதோ? முறைகேடு எப்படி நடக்கும்? அவங்க கண்ட்ரோல் இருக்குது, எப்படி நடக்கும்? நடக்குதுன்றாரு. நடக்குதுன்னா காட்ட சொல்லுங்க சார். பொய்யான தகவல் நடக்குதுன்னா நானே உள்ள போக முடியாது.
அங்கே பூஜை செய்கிறவங்க அந்த அந்த இடத்துல வந்து கிடா வெட்டி விருந்து வச்சு சாப்பிட்டு சுத்தம் பண்ணிட்டு போடுவாங்க. அங்கே அதுக்கு ஒரு ஆள் அவங்களே போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு சுற்றி வலை அடித்து கரெக்டாக வச்சுக்கிறாங்க. அது வாடகைலாம் விட முடியாது. அது பொதுமக்கள் பர்பஸுக்காக பொதுமக்களுடைய பர்பஸுக்காக என்னுடைய மேம்பாட்டு நிதியில் 25 லட்சம் கொடுத்து கட்டியிருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது வந்து பல இடங்களில் சிசி ரோடு போட்டுக்கிறோம், ரேஷன் கடை கட்டி கொடுத்துக்கிறோம், கழிப்பிடம் கட்டி கொடுத்துக்கிறேன். நீங்கள் 2 பேருமே போராடணும் மட்டும் சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்து போராடி என்னால் நடக்க முடியலங்கிறீங்க. அப்போ நாங்கள் இவ்வளவு பேர் வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் கேள்வி கேட்கவே தேவையில்ல தானே? சூறாவளி காற்று மழை பெய்யுது. இந்த மழை பெய்யும் போது குளத்தூரில் 1,05,000 வாழை மரங்கள், ஒரு வாழை மரம் பயிரிட்டோம்னா 15 மாதம் கழிச்சு தான் அந்த கொலை தள்ளி வெளியே வந்து அது பருவத்துக்கு வந்து விற்பனை செய்ய அந்த கொலையை வெட்டி எடுத்து விற்பனை செய்கிற சூழ்நிலை வரும். 14 மாதத்தில் அந்த மரம் வந்து சூறாவளி காற்றில் அப்படியே சாஞ்சி போயிடுது. வாழை விவசாயிகளுக்கு நஷ்டம் கேட்டோம், கலெக்டர் கொடுக்கல. எல்லா வாழை விவசாயிகளும் கொண்டு போய் வாழைத்தார் நானே சுமந்துட்டு போய் சேலம் கலெக்டரில் உள்ளுறுப்பி போராட்டம் பண்ணேன். அப்பயும் பணம் தரல. திரும்பவும் போராட்டம் போய் முற்றுகை போராட்டம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஹெக்டேருக்கு 7,500 ரூபா கொடுத்தாங்க எல்லா விவசாயிக்கும். அது போராட்டம் பண்ணி எல்லா விவசாயியும் வாங்கி கொடுத்தேன். போராட்டங்கிறது முடியாத பட்சத்தில் தேவைப்படுற நேரத்தில் தான் போராட்டம். உதாரணத்துக்கு பொதுவா ஆளுங்கட்சி தன் எம்எல்ஏக்கள் செய்யறதுக்கு மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க, அடுத்த எம்எல்ஏக்கள் செய்யறதுக்கு அனுமதிக்கிறதே இல்ல அப்படின்னு வரப்போ வாக்காளர்கள் மத்தியில் எதுக்கு ஏதோ 1-2 செய்யணும்னா யாரு ஜெயிப்பாங்கன்னு யோசிச்சு அந்த கட்சிக்கு வாக்களிச்சிட வேண்டியதான் போல் இருக்கு. ஒரு நெருக்கடி கொண்டு தள்ளி விட்டாங்களோ? கரெக்ட்னா அதை பொறுத்த வரைக்கும் இந்த ஜி.கே. மணி அப்படி கருதலை. ஏன்னா திமுக ஆளுங்கட்சியா இருந்தது, அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தது. இப்படி 2 கட்சிகள் ஆளுங்கட்சியா இருந்த நேரத்தில் கூட இந்த ஜி.கே. மணி சட்டமன்றத்தில் பேசி பல திட்டங்களை கொண்டு வந்தவன். நுழைவுத் தேர்வு ரத்துன்னு சொல்லி சொன்னான். நுழைவுத் தேர்வு ரத்துன்னு சொல்லி வெளியில மருத்துவரையா தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ணோம், நடக்கலை. சட்டமன்றத்தில் ஜி.கே. மணி பேசி காரண காரியங்களோட ஆதாரத்தோட சொல்லி பேசி நுழைவுத் தேர்வு ரத்து. சமச்சீர் கல்வி வந்தது. சமச்சீர் கல்வி வந்தது காரணமும் மருத்துவரையா பாமக, சட்டமன்றத்தில் ஜி.கே. மணி. இப்போ இது வந்து வெளியில போராடியே இல்லை. ஒன்று சொல்றேன், சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியை தவிர எதிர்கட்சி வரிசையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று போறதுக்கும் கட்சி தலைவர்கள் வெற்றி பெற்று போறதுக்கும் ஏராளமான வித்தியாசங்கள். சரி, அப்போ எங்க மாதிரி ஆட்கள் வெற்றி பெற்று போனா திறமையா வாதாடினா செய்ய முடியும். திறமையா வாதாடினா ஒரே ஒரு நபராக வென்று சென்றால் கூட முடியும். மேட்டூர் ஆர்எஸ்ல இருந்து ஒரு ட்ரெயின் வந்து சேலத்துக்கு போகுது. 8:20 9 எடுக்கிறாங்க. 10:30 ஆயிருது. யாருமே ஆபீஸ் போக முடியல. காலையில போகும்போது அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா காலியா போகுது. ஆனா அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா 10-20 பஸ்கள்ல பேருந்துகளை அடிச்சு நெருக்கிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தனியார் வண்டிகள்லையும் பேருந்துகள்லையும் போயிட்டு இருக்காங்க. இந்த எம்பி, இந்த தொகுதியில் இருக்கிறவர், எம்எல்ஏ இருக்கிறவங்க எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு சிறிய உதாரணத்தை நேற்றைய எம்எல்ஏக்களுக்கும் இன்றைய எம்எல்ஏக்களுக்கும் நாளைய வரப்போற எம்எல்ஏக்களுக்கும் இந்த சிறிய விஷயத்தை செய்து கொடுங்க. பாருங்க, அந்த 20 பஸ்ல போற அத்தனை பெண்கள் ஆண்களுடைய நன்றி கடன் பட்டவர்களா இருப்பீங்க. 14 வருஷமா நின்று போன ரயில நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் பல கட்ட முயற்சி எடுத்து மீண்டும் மேட்டூர்ல இருந்து ரயில் இயக்கப்பட்டது. ரயில் போகுது, ஆனா ரயில் காலியா தான் போகுது. 20 பஸ்களுக்கு வந்து மிக நெருக்கடியான கூட்டம். அந்த ரயிலை சரியான நேரத்துக்கு அனுமதிச்சு விட்டுருந்தா அதுதான் முக்கியம். அதை பண்ணுங்க. அந்த ரயில் சரியான நேரத்துக்கு போகுதுன்னு சொல்லி தான் திட்டமிட்டு அனுப்பிச்சோம். அந்த நேரமே வந்து 7:30க்கு தான் ட்ரெயின் டைம். மாலையில் மேட்டூர்ல இருந்து சென்னைக்கு போகுது. ஏராளமான கூட்டங்கள் போகுது. அதில் ஒன்று மாற்றுக்கிறது அவரே ஒத்துக்கிட்டாரு. 50க்கும் மேற்பட்ட போராட்டங்களை சட்டமன்ற தொகுதி மேட்டூருக்காக செஞ்சீங்க. அரசு கலைக்கல்லூரி 4 ரோட்டில் ஒன்று இருக்குது. அதுக்கு எதிர்த்தால ரோட்லேயே ஒரு மதுபான கடையும் இருக்குது. அத்தனை போராட்டங்கள் எதுக்கோ செஞ்சீங்க. இதை அகற்ற சொல்லி ஒரு போராட்டம் செஞ்சுருக்கனால ஐயா, எத்தனையோ மாணவ மாணவிகளுக்கு அது ரொம்ப பாதிப்பாக இருக்குது. பெண்களால் போய் வர முடியல. எங்கள் இளைஞர் மாணவர்கள் கேட்குறாங்க, நான் கல்லூரிக்குள்ளே படிக்க வரதா, கல்லூரிக்கு வெளியில் குடிக்க போகிறதான்னு கேட்குறாங்க. இதுக்காக நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணி அந்த மதுக்கடையை அகற்றிருந்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம். இப்போ நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம் ஐயா. அரசு கலைக்கல்லூரிக்கு நான் வந்து பலமுறை அங்கே போய் வந்துட்டு தான் இருக்கேன். என்னை வரலாம் அங்கே அடிக்கடி கூட்டம் போடுவேன், பேசுவேன். அங்கே அந்த மதுபானை கடை வந்து இது மட்டும் இல்லை, சசி பெருமாள் அவர்கள் ஒரு கடையை அப்புறப்படுத்துவதற்காக உயிரியே தியாகம் பண்ணார். அப்போ கூட அந்த ஆட்சியாக அந்த கடையை அப்புறப்படுத்தலை. இந்த கடையை அப்புறப்படுத்த வேண்டி 100க்கும் மேற்பட்ட கடிதங்களையும் நேரிலும் சென்று மாவட்ட ஆட்சியர் அழுத்தம் கொடுத்தும் கூட அந்த கடையை காலி பண்ண முடியாது என்று சொல்லுகிறார். அதே அப்படி இந்த கடன் மட்டும் இல்லை, நம்முடைய மேச்சேரியில் சாம்ராஜ்யப்பேட்டையில் போறல இதுக்காக நீங்க போராட்டம் ஏதாவது பண்ணீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, இந்த மதுக்கடை போறேன். ஏன்னா அது கல்லூரி, அங்கே கல்லூரி இருப்பதால அந்த மதுக்கடைக்கு எதிராக நான் ஒரு தவறான முடிவு எடுத்துட்டு இந்த மாணவர்களை ரோட்டு கொண்டு வந்து ஒரு வழக்கு வந்து அவர்களுக்கு தவறான ஒரு பாதைக்கு போயிடுமோங்கிற எண்ணத்துக்காக அந்த ஒரு வழக்கு நான் செய்யல. மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தொடர்ந்து அந்த மதுக்கடையை வந்து அப்புறப்பட சொல்லி பண்ணோம். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதுக்கு செவி சாய்க்கவில்லை.
இந்த பிரச்சனை அப்படியே இதுக்கு ஒரே விஷயம், ஆட்சி மாற்றணும். 10 நாள் பொறுத்துங்க, கலைஞர் ஆட்சிக்கு வர போறார், எல்லா மதுகளையும் க்ளோஸ் பண்ண போறோம். நீங்கள் 5 ஆண்டுகளுக்கும் நிறைவாக உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி அலங்கரிப்பீர்கள். மக்களுக்கு சேவை செய்வதற்காக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துகள். உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மற்றொரு தொகுதியில் மோதும் வேட்பாளர்கள் கணிக்கும் வாக்காளர்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.